ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய திட்ட நேரம், அதாவது ஐஎஸ்டி, இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம். இந்தியாவோட டைமை எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவோட மையப்பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு தீர்க்க ரேகை 82 டிகிரி 30 மினிட்ஸ். இதுதான் இந்தியாவோட மையப்பகுதி. இதை வச்சு தான் இந்தியாவோட டைமை கேல்குலேட் பண்ணுறாங்க. தீர்க்க ரேகைனா ஒன்றும் இல்லை, நம்ம மேப்பில் இருக்க இமேஜினரி லைன் தான் தீர்க்க ரேகை. வேர்ட்டிக்கலாக இருந்தால் அதை வந்து தீர்க்கரேகைன்னு சொல்லுவாங்க. இதே ஹரிசாண்டலாக இருந்தால் அதை வந்து அச்சரேகைன்னு சொல்லுவாங்க. இந்த அச்சரேகை தீர்க்க ரேகையெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைம் கேல்குலேஷன், வெதர் சேஞ்சை தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிழக்கு தீர்க்க ரேகை நம்ம இந்தியாவில் எந்த பிளேஸில் லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத், மிர்சாப்பூர். இந்த கிழக்கு தீர்க்க ரேகையில் பார்த்தீங்கன்னா 5 மாநிலங்கள் வந்து பாஸ் ஆகும். என்னென்னா உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா, மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ். இதை வந்து யூகாமான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம படிச்சிருப்போம் குஜராத்துக்கோ அருணாச்சல பிரதேசத்துக்கோ 2 மணி டிஃப்ரென்ஸ் இருக்கும்ன்ட்டு. அருணாச்சல பிரதேசத்தில் 5 மணிக்கு சூரியன் உதிச்சுதுன்னா குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தான் சூரியன் உதிக்கும். இந்த 2 ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்க இந்த 2 மணி டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். குஜராத்தோட தீர்க்க ரேகை பார்த்தீங்கன்னா 68 டிகிரி 7 மினிட்ஸ். இதே அருணாச்சல பிரதேசத்தோடது 97 டிகிரி 25 மினிட்ஸ். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. நார்மலாக நம்ம பூமி பார்த்தீங்கன்னா 1 டிகிரியை பாஸ் பண்ணுறதுக்கு 4 மினிட்ஸ் எடுத்துக்கும். அப்போ 30 டிகிரி தீர்க்க ரேகையை பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ். இதுதான் அந்த 2 ஹார்ஸ் டிஃப்ரென்ஸ். இதுதான் குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் இருக்க 2 மணி டிஃப்ரென்ஸ்.